நம்ம குலதெய்வம் கோவிலில் இன்றைக்கி வந்து சிறப்பான பூஜை ஒன்று நடக்க போகுதுங்க. அந்த பூஜைக்கு வர பங்காளிங்களுக்கு தான் சாப்பாடு செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ரைஸ் வந்து நைட்டே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். காயெல்லாம் கட் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிக்கிறது காலையில் 6 மணி ஆயிடுச்சிங்க. சாப்பாடு மொத்தம் ரெடி ஆயிடுச்சு. இதை அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போனோம். 2 வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி பூஜை செய்கிறது வரும். அதுக்கு பேர் தெவன்னு சொல்லுவோம். 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தாங்க செய்வோம் நாங்கள். இந்த தெவத்தப்போ காலைல பொங்கல் வச்சு கிடாயெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்கு 10 மணிக்கு மேலாயிரும். அதுக்குள்ளே எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் வந்து சாப்பாடு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வெஜிடபிள் ரைஸ் நாங்கள் செஞ்சுருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் பூஜைகள் எல்லாம் முன்னாடியே நடந்துருச்சுங்க. எங்கடா நாங்கள் சாப்பாடு கொண்டுட்டு போகிறதுக்குள்ளே எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே நாங்கள் கொண்டுட்டு போனோம். ஆனால் டைமுக்கு நாங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போயிட்டோம். நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து கெடாவுக்கு வந்து தீர்த்தம் தெளித்து பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. டைமுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டோம். எல்லோரும் பசியோடு இருந்தாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிடும் போது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தாங்க ரொம்ப சந்தோஷம் இருக்கிறதுலையே. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரு. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரும் வாங்கி சாப்பிட்டாரு. நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே பூஜைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் பூசக்கூடியும் எடுத்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் இந்த வருஷம் தெவம் எதுவும் செய்யலிங்க. இந்த அன்னதானம் கொடுத்ததோடு முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் பழம் தட்டு மாற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.